ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலர் 10:36. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சமாதானம் என்றால் என்னவில்லை என்று கேட்கக்கூடிய காலத்திலே நாம் வாழுகிறோம். மனுக்குலம் முழுவதுமே சமாதானத்தை தேடி அலைகிறது. இச்சூழ்நிலையில் சமாதான பிரபுவாகிய கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்தில் நீங்கள் சமாதானமாய் இருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டால் உங்கள் பதில் என்னவாயிருக்கும்? நீங்கள் தேவனுடனான சமாதானத்திலே வாழுகிறீர்களா? கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கின்ற எவரும் இதற்கு பதிலளிக்க தாமதிக்க மாட்டார்கள். பூமியிலே சமாதானத்தை தருகிறதற்கு பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே தமது இரத்தத்தை சிந்தி அதை சம்பாதித்து நமக்கு தந்துவிட்டார். இந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட எந்த ஒரு வாழ்வும் அவர் தரும் சமாதானத்தை இழந்துவிட முடியாது. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு செய்துவிட்டார் இயேசு. இப்படி இருக்கும்போது ஏராளமானவர்கள், ஏன் கிறிஸ்தவர்களும் கூட சமாதானத்தை இழந்து நிற்பது ஏன்? இன்னும் சிலர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடி அலைவதும் ஏன்? தங்கள் தேவைகளை தாங்களே தேடுவதனாலே அவர்களுடைய மன திருப்தி இல்லை. இவர்கள் கடவுள் இருக்கிறாரா என்று கூட சந்தேகிக்கின்றனர். ஆனால் அன்பானவர்களே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனிதரோ சமய சடங்குகளோ ஏன் நமது ஆவிக்குரிய அனுபவங்கள் கூட மெய் சமாதானத்தை தர முடியாது. கிறிஸ்து ஒருவரே சமாதான காரணர். எல்லாமே தலைகீழ் ஆகினாலும் அவர் தருகிற மெய் சமாதானம் நமக்கு நிச்சயம் உண்டு. அந்த சமாதானத்தை ஒருவரும் நம்மை விட்டு எடுத்து போட முடியாது. ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, சூழ்நிலைகளினால் நாங்கள் அலசடிப்படாதவாறு உண்மையில் நிலைத்திருந்து மெய் சமாதானத்தை என்றென்றும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, எல்லாரிடத்திலும் அன்பு கூறவும், சகோதர உறவிலே உள்ளன்பு வைத்து புறம்பொன்றாக நடக்காமல் உண்மையான உள்ளன்புடன் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவனே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற அனைத்து மக்களும் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என உணர்வுள்ள இதயத்தை தந்தல்லுங்க. தேவனே, எங்களை பரிசுத்தப்படுத்த, தீமைகளில் இருந்து எங்களை காப்பாற்ற எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற உங்க பிள்ளைகள் அனைவரும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தேவையில் இருப்போருக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நன்மைகளையும் ஏற்ற உதவிகளையும் செய்து உம்மை மைமைப்படுத்திட தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறுமை, துன்பம், பசி, பட்னியோடு பிறரிடம் சொல்ல முடியாத வேதனைகளோடும் வாழுகிற மக்களின் துயர் துடைக்கப்படவும், அவர்கள் தேவைகளை ஏற்ற விதமாய் சந்தித்து ஆறுதல் படுத்தி அவர்கள் மகிழ்வாய் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது, போதை, சமூக வலைத்தள பாவங்களினால் ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமைப்பட்ட மக்கள் விடுவிக்கப்படவும், குணப்படவும், ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும், உடல் பலவீனத்தினாலும் விபத்தினால் பாதிக்கப்பட்டும், மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போரை தேவரீர் உங்க தலைமுறால் குணப்படுத்தி தீர்க்காயுடன் வாழ அனுகிரகம் தந்தல்லுங்க. கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், கடல் சீற்றத்திற்கு விலக்கி காக்கப்படவும், வேலை நிமித்தம் கடலில் செய்யும் பயணங்களில் தேவ ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கிருபையும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை நினைவுறும் ஒவ்வொருவரின் புது ஆண்டில் புது புது நன்மைகளை பெற்று மகிழ்வாய் வாழ தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்தி சமாதானமாய் வாழ வழிநடத்துங்க. கர்த்தாவே, பாவங்களினாலும் சாபங்களினாலும் பிசாசின் கட்டுகளினாலும் பீடிக்கப்பட்டு சமாதானமின்றி மனக்கலக்கத்தோடு தூக்கமின்றி கவலையோடு வாழும் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் கட்டுகளை அகற்றி சாபங்களை நீக்கி மன்னித்து சமாதானத்தை தந்தள்ளி அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு ஊழியம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும்,
மூடப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கும் தேவ கிருபையும் வழிநடத்தலும் தந்திடவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் மக்கள் சமாதானமாய் பாதுகாப்பாய் வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.